புது வருஷம் வரப்போகுதுன்னா புது கோல் செட் பண்ண புதுசாக இது பண்ணணும் அது பண்ண இந்த வருஷமாவது நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோல் செட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் தான். அது தப்பும் கிடையாது. பட் புதுசாக ஒரு பொருளையோ இல்லை ஒரு ஹேபிட்டையோ நம்ம லைஃப்பில் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் ஆல்ரெடி இருக்கிறத தூக்கி தூர போடணும். ஸோ இந்த 2022ஓட இந்த விஷயங்கள் மேலே பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னா பயங்கர ப்ரொடக்டிவாக 2023ல் உங்கள் லைஃப்பில் ஆகணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நீங்கள் வேணும்? 10 விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாமா? டேரியஸ் ஃபெரோ எழுதியிருக்கிற டூ இட் டுடே அப்படிங்கிற இந்த புக்கில் அவர் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், அது இன்றைக்கே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. பட் அது முக்கியமாக எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே லைஃப் பெட்டராக இருக்குங்க. நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி ஒன்று பண்ணுறீங்கல்ல, அதில் இதெல்லாம் மட்டும் தூக்குங்களேன் அப்படிங்க எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிலை உருவாயிடும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா அது செம்மையாக செதுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஓவராக வேலை பார்க்குறது. கரெக்ட். நம்ம ஆஃபீஸில் நிறைய இடத்துல வந்து நம்ம 6 மணிக்கு மேலே அந்த ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உட்காந்து ஒரு 10 மணி வரைக்கும் வேலை பார்த்தா வாட் அ மேன், வாட் அன் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி நம்ம புகழலாம். பட் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி டைமை தாண்டி ஒர்க் பண்ணுறோம், இல்லை வீட்டுக்கு போயும் வேலை செய்கிறோம், ஒரு வெக்கேஷன் போனால் ஒர்க் பற்றி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ வெரி சூப்பரான விஷயம். ஏன்னா ஒர்க்கு மட்டுமே நம்ம கிடையாது, நம்ம அதையும் தாண்டி ஒரு பர்சன். நம்ம லைஃப்பில் மற்ற எல்லாத்துக்குமே நமக்கு டைம் இருக்கணும். அது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு ஒர்க்குன்னு இருக்கோம்னா ஒர்க்கு சூப்பராக பண்ணணும் இல்லை, ஒர்க்கையும் நம்ம சூப்பராக பண்ணலன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தோடையும் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 100% ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணி பக்காவாக ஒர்க் பண்ண வேண்டியது அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஸோ 2022 வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அப்படின்னு இருந்துட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. 2023ல் ஒர்க்கை தாண்டி ஆஸ் அ பர்சனாக நீங்கள் யார், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிரேக்கும், உங்கள் ஒர்க்கை நீங்கள் பிளான் பண்ணி குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கான அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரா ஒர்க் பண்ணாதீங்க, பிரேக் எடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது வரியிங் டூ மச். எல்லாருக்குமே லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அட் அ டைத்தில் இப்போ கூட எனக்கு வந்து பக்கத்தில் ஒரு 4-5 ப்ராப்ளம் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் வந்து ப்ராப்ளமே இல்லாத ஒரு லைஃப் ஒன்று வரும், அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ உங்கள் லைஃப்பில் எப்பப்பெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வருதோ அப்போ வந்து லைட்டாக எஸ் அது கஷ்டமாக தான் இருக்குது, பட் அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் அதை பற்றி யோசிக்க ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் கார்ஸ் பார்க்கணும் நான் ரோட்டில் வந்து பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா என் கண்ணில் அவ்வளோ ரெட் கலர் கார் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நான் லக்கி இல்லை போல இருக்கேன், என் மேலே தப்பு இருக்கு போல இருக்கு, இல்லை வந்து எனக்கு என் லைஃப்பில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கேன், நான் யோசிக்க இதுக்கு எல்லா காரண கருத்தாவே நம்ம மண்டை வந்து தூக்கிட்டு வருவான். ஸோ நீங்கள் லைட்டாக ஒரு டீசர் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் ஃபுல் படமே நம்ம மைண்ட் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவான். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் நமக்கு ஏதாவது ஒன்று கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி யோசிக்கலாம், பட் அதுக்கப்புறம் யூ ஷுட் கம் பேக் டு லைஃப், டூ த நெக்ஸ்ட் ரைட் திங் அப்படிங்கிறது என்னோட மந்த்ரா. யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன். அடுத்தது செக்கிங் திங்ஸ். அதாவது நான் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லியும் போய் பார்க்குறேன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ டிஸ்லைக்ஸ் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இன்சைட்ஸ்லாம் யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வேர் எவர் இட் இஸ், நீங்கள் உங்கள் வெயிட்டாக இருக்கலாம், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நான் பார்க்க மட்டும்தான் போகிறேன்னா அதை நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க். அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து தானாக நடக்கும். அதுக்கு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். இதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது இன்னும் வரலையா, இன்னும் எப்போ வரும், அதுக்குள்ளே இவ்வளோ பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களா, இல்லை அதுக்குள்ளே எனக்கு மறுபடியும் வெயிட் ஏறின மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது உங்களோட க்ரோத் இருக்கு இல்லையா, நீங்கள் 4 படி முன்னாடி போகிறத கூட 2 படி நின்று இறங்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு ஒரு இன்சைட் இருக்குது, இல்லை அதுக்கான ஏதாவது ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அடிக்கடி போய் அதை செக் பண்ண வேணாம். ஓகே, ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் எஸ்கேப்பிங் லைஃப். அதாவது வாழ்க்கையில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் பற்றி யோசிக்காமல் நம்ம ஒன்று பண்ணுவோம்ல, அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கான சொல்யூஷனை க்ரியேட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றி வரி பண்ணுறதுங்கிறது ஒன் ஆஃப் த வேஸ். இன்னொரு பக்கம் அதுக்காக நான் என்ன பண்ணுறேங்கிறது முக்கியம். இதை பற்றி வரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நான் வரி பண்ண மாட்டேன், பட் அதை பற்றி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று நடக்குது, அந்த இடத்துல நம்ம க்ரோத் நிற்குது, அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியல, பட் நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னா அதோட காரணம் என்னென்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட வேலை. அந்த காரணத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம வேலை. அடுத்தது நம்ம எல்லாருமே அதிகமாக பண்ணக்கூடிய விஷயம், எதுனாலும் சரி ஓகே
எஸ் சொன்னா தானே அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பட் எண்ட் ஆஃப் த டே அத்தனை எஸ் சொல்லி சுற்றி இருக்கவங்க அத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க. பட் சம்வேர் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னடா அது நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஏன்னா நம்ம எஸ் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கும் தான். பட் நம்ம நோ சொல்கிறதுனால தான் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு எஸ் சொல்கிறோமோ அதை தாண்டி நமக்கு பிடிக்காத விஷயத்துக்கு இது பண்ண நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்காக நோ சொல்ல வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். ஓகே, அடுத்தது நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம மெமரி பவர் மேலே வந்து பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எதையுமே எழுதி வைக்க மாட்டோம். அடிக்கடி ஒரு ஐடியா வரும், அதுக்கப்புறம் இது பண்ணலாம் லைஃப்பில், அது பண்ணலாம் லைஃப்பில் அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம வந்து எங்கேயுமே எழுதி வைக்க மாட்டோம். ஆக்சுவலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அது உங்கள் மண்டையில் ஐடியாவாக இருக்கிறத தாண்டி ஒரு இடத்துல எழுதி வைக்கும்போது அதுக்கு முதல் உருவம் கிடைக்குது. அண்ட் நீங்கள் எப்போவுமே மறக்க முடியாத அளவுக்கு அது ஒரு ரிமைண்டர் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு ஐடியா வருதா, எழுதி வைங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இமோஷன் வருதா, எழுதி வைங்க. உங்களோட விஷயம் பாதிக்குதா, எழுதுங்க. உங்களோட விஷயம் பயங்கரமாக சந்தோஷப்படுத்துதா, எழுதுங்க. ஒரு வருஷம் கழிச்சு அதை திரும்பி படிக்கும்போது கூட ஒரு வேறு லெவல் நமக்கு வந்து நம்மளை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், 2022 நீங்கள் ஏதாவது ஒரு கோல்ஸ் வச்சுருந்துருப்பீங்க. அந்த கோல்ஸ் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. இல்லை அது என்ன கோல்னு கூட நீங்கள் இப்போ மறந்துருக்கலாம். அது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உடனே ஆஹா நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறோம், நம்ம சரியில்லை, எனக்கு இது வரல, நான் வந்து எங்கே லேட்டாக தான் போகிறேன், என்னால் இதை மாற்றிக்க முடியல, நான் எப்போவுமே இதை தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பற்றி நம்மளே ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங்கை வச்சுக்கூடாது. வி ஷுட் நாட் பி ஹார்ட் ஆன் ஆர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணல, அதை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க, இல்லை வந்து அதை நீங்கள் கடைப்பிடிக்க முடியலன்னா தட்ஸ் ஓகே. அதை எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணாததுனால பிரச்சனையே கிடையாது இல்லை ரம்போ. ஸோ அதனால் அடுத்து என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணலாம். அடுத்தது த புக் ஷோ சேனலில் நம்ம ஹைலி பிலீவ் பண்ணுற ஒன்று, ஒரு பர்சனாக நம்ம வந்து நம்ம வீட்டில் நிறைய திங்ஸை வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் அந்த திங்ஸை அக்வயர் பண்ணுறதை தாண்டி நாலேஜ் அக்வயர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லேர்னிங் என்றைக்கு ஸ்டாப் ஆகுதோ அப்போ வந்து நம்ம ஹியூமனாக டெவலப் ஆகுறது அப்படிங்கிறதும் கம்மியாகிட்டே தான் வரும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிறது, ஒரு பர்சனாக நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக வந்து ஆகிறதுக்கோ, இல்லை ஒரு ஒர்க்கில் நீங்கள் ஒரு பெட்டர் எம்ப்ளாயி ஆகிறதுக்கோ, இல்லை பெட்டர் பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கோ, இல்லை ஒரு பெட்டர் ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கோ, பெட்டர் ஒய்ஃப் ஆகிறதுக்கோ, பெட்டர் கேட் ஆகிறதுக்கோ ஏதாவது ஒன்று நீங்கள் புதுசாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இந்த ரூல்ஸ்னால் உங்களுக்கு பிடிக்காதா, பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணிங்களா? அது ஒரு மோடாக இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து மற்றவங்க போட்டு ரூல்ஸ் பிடிக்கல அப்படின்னா நமக்கு நம்மளே ரூல்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா என்டையர் ஃப்ரீடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம அது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அந்த 24 மணி நேரத்தில் நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நமக்கு வந்து ஒரு டைம் லிமிட் இல்லை, இது இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெட்லைன்ஸ் இல்லைன்னா அந்த டயத்தை நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். ஸோ நமக்கு நம்மளே டெட்லைன்ஸ் வந்து வச்சுக்கிறது அண்ட் நமக்கு வந்து நம்மளே ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிறது, அதுக்கு வந்து நம்மளே வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறதுக்கே என்ன ஆனாலும் சரி 6 மணிக்கு மேலே நான் இது பண்ண மாட்டேன், இல்லை என்ன ஆனாலும் சரி இவ்வளோ நேரத்துக்கு மேலே நான் ஃபோன் பேச மாட்டேன், இல்லை என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு புக் படிச்சே ஆவேன், இல்லை ஒரு 2 பேஜ் படிச்சே ஆவேன்னு சொல்லி நமக்கு நம்மளே ரூல் செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணுறது மற்றவங்களோட ரூல்ஸாக இருக்கலாம், பட் உங்களுக்கு நீங்களே ரூல்ஸ் போடுங்க, அதை கீப் அப் பண்ணுங்கள். நீங்கள் நிஜமாகவே ப்ரொடக்டிவாக இருக்கணும், வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீடம் இல்லாமல் ஃப்ரீடத்தோடு சேர்ந்த ஒரு குட்டி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு நார்மலாக வரக்கூடிய விஷயம், ஒரு பேரண்டிங், இந்தியன் பேரண்டிங் நம்ம அதிகமாக கேள்விப்படுற விஷயம், நம்மளை பற்றியோ இல்லை மற்றவங்கள பற்றியோ, பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றியோ, சொந்தக்காரங்களை பற்றியோ யாராவது ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த உலகத்தில் செம்மையான அழகான சூப்பரான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்குறோமா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமா, நம்மளோட லைஃபுக்கு தேவைப்படுற விஷயங்களை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை தாண்டி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம், இது மட்டும் சரியாக இருந்திருக்கலாம், நாட்டில் இது சரியில்லை, வீட்டில் இது சரியில்லை, அவங்ககிட்ட அது சரியில்லை, என்கிட்ட இது சரியில்லை, என் பூனைக்கிட்ட அது சரியில்லை, என் நாய் இது பண்ணுது, என்னோட வேலைக்கு வரவங்க இப்படி பண்ணுறாங்க, என்னோட ஃப்ரெண்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்தாலுமே அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்து பாருங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒரு வாரமோ இல்லை ஒரு நாளோவே ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும் நம்மளோட மென்டல் வெல்பீயிங்கில். ஏன்னா ஒரு விஷயம் பார்ப்போம், நமக்கு அது உறுத்தும், அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கும் போது இல்லை இதை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், இது வேறு எப்படி அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் வரும்போது நம்ம ஆட்டிடியூடே மாறும். ஸோ லாஸ்ட் ஒன், நெவர் கம்ப்ளைண்ட்.
இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஜென்ரலி நம்ம இது எப்போ ஃபாலோ பண்ணாலுமே லைஃப்பில் வந்து ஒரு செம்மையான விஷயமா தான் இருக்க போகுது. இது மற்றவங்கள பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல், லைஃப்பில் மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்த வாழாமல், இல்லை மற்றவங்கனால தான் என் லைஃப் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரீசன்ஸும் சொல்லாமல், நம்ம லைஃப்பை நம்ம ஓன் பண்ணி அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வழிகள் இது எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வழிகளாக இந்த 10 விஷயத்தை அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க. இதையும் தாண்டி இந்த புக்கில் நிறைய இருக்குது, அது நம்ம புக் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இந்த டூ இட் டுடே அப்படிங்கிற இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த புக் ஷோ .inல இதே மாதிரி மற்ற எல்லா புக்ஸும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுக்கான ஜானர் வைஸ் வந்து நம்ம வந்து அங்கே போட்டிருக்கோம். அதையும் தாண்டி சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எங்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுறதாலும் சரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம், thebookShow.in. இந்த மாதிரியான புக் ரிவ்யூஸை நீங்கள் வந்து ஆடியோவை மட்டும் கேட்ட போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, 2023 உங்களோட கோல் அதுதான் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. பாய்.